வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதிகாலை 5 மணி அளவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க, அப்போது ஒரு வீட்டில் கந்த சஷ்டி கவசம் பாட வீடு முழுவதும் சாம்பிராணி புகை சூழ்ந்திருக்க அந்த இடமே கோவிலாக காட்சியளித்தது. கண் விழித்த பார்வதி அருகில் கணவர் சேகர் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க, யார் இந்த நேரத்தில் சாமி கும்பிடுவது என யோசனையுடன் வெளியே வந்தார். அப்போது பக்கத்து அறையில் இருந்து அவரது மாமியார் மரகதமும் எழுந்து வர, முகத்தில் குழப்பத்துடன் பார்வதி அவரை பார்க்க அவரும் முழித்து கொண்டு நின்றார். உடனே பார்வதி, அத்தை, நீங்க சாமி கும்பிடலையா? அப்படின்னா வேற யாரு என சந்தேகமாக கேட்டார். அதான பார்த்தேன், எங்க வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா நீ நேரமே எழுந்து பூஜை பண்றியோன்னு நினைச்ச. அதான் எப்பவும் நடக்கிறது இல்லையே என சொல்லி கழுத்தை நொடித்தவர் அந்த காலை பொழுதிலும் தனது மாமியார் பணியை செவ்வனே செய்து முடித்தார். பார்வதி அவரை கோபமாக பார்க்க திடீரென இருவர் கண்களும் மின்ன, ஓ அதான விஷயம் என இருவரும் ஒரே குரலில் சொன்னவர்கள். வருஷத்துல 2 நாள் இவ பண்ற இந்த பக்தி நாடகத்துல முருகன் மறுபடியும் கோபப்பட்டு மலையேறாம இருந்தா சரி என பார்வதி கிண்டலாக சொல்ல, வீடு பாரு, சின்ன பொண்ணு செஞ்சுட்டு போற, அதெல்லாம் முருகன் மலையேறினாலும் நான் இருக்கேன்ல, போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என மரகதம் தனது பேத்திக்காக சப்போர்ட்டுக்கு வந்தார். உடனே பார்வதி, இங்க பாரு, இதுக்கு கைத்தடி கண்ணாடி இல்லாம நடக்கவே முடியாது. சந்தடி சாக்குல கிழவி கேபி சுந்தராம்பாள் ரேஞ்சுக்கு பேசுது. தமிழ எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாது. இதுல மலையேறி முருகனை மலையிறக்குதாம் என மனதில் நினைத்தவர் தன்னை யாரோ முறைப்பது போல தோன்ற திரும்பி பார்த்தவர், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் சுந்தராம்பாள் தான், போய் வேலை பாரு என பெரிய மனுஷியாக மரகதம் ஒரு அதட்டல் போட அமைதியாக சமையல் அறைக்கு சென்றார் பார்வதி. பின்னர் மரகதம் நேராக சாமி அறைக்கு செல்ல அங்கு புகை மண்டலமாக காட்சி அளிக்க, ஒருத்தி வருஷம் முழுவதும் போடுற சாம்பிராணிய ஒரே நாள்ல போட்டு ஊரையே எழுப்பிடுவா என முனகியவர், ஏமா இன்னும் உள்ள என்ன செய்யற என பாசத்துடன் அவர் அழைக்க, தோ வந்துட்டம் பாட்டி என சொல்லிக்கொண்டே குளித்து முடித்து ஜாதி மல்லி சூடி சந்தன குங்கும பொட்டிட்டு குறும்பு பொங்கும் முகத்துடன் பொன் வண்ண நிறத்தில் சுடிதார் அணிந்த ஒரு வண்ண மயில் வெளியே வர, நிலா பிறை போன்ற நெற்றியும் கவி பாடும் கண்களும் கூர்மையான நாசியும் கோவை பழம் போன்ற இதழ்களும் ஒரு முறை பார்த்தவர்கள் மீண்டும் பார்க்க தோன்றும் முக அமைப்பும், அதில் புகை மூட்டத்தின் நடுவே வானுலக தேவதை போல் அவள் நடந்து வர, என் குலம் காக்க வந்த குலமகள் என பெருமையுடன் மரகதம் நிற்க, அப்போதுதான் எழுந்து வெளியே வந்த சேகர் தனது மகளை மன நிறைவுடன் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். அப்போது, இது வருஷத்துக்கு 2 முறை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிதான், அதுக்கே அம்மாவும் மகனும் இப்படி ரியாக்ஷன் கொடுக்கறீங்க என உள்ளே இருந்து பார்வதியின் குரல் வர, சட்டென்று சுதாரித்த சேகர் வாக்கிங் போக வெளியே கிளம்பினார். உடனே மரகதம், அதான் நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் சேர்ந்திருந்தா இவளுக்கு பொறுக்காதே என அவர் வாய்க்குள் முனகியபடி நிற்க, அதற்குள் அந்த தேவதை, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி என அவர் காலில் விழ, நீ எப்போதும் சந்தோஷமா தீர்க்காயசோட இருக்கணும் என வாழ்த்தியவர் அவளை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தார். தங்கள் குடும்பத்தின் ஒரே தேவதை அல்லவா அவள்? அவர்களுக்கு 4 தலைமுறையாக பெண் குழந்தையே இல்லை. மரகதத்திற்கு சேகர் ஒரே மகன், அவருடைய ஒரே மகள்தான் இப்போது புகை மண்டலத்தின் நடுவில் பார்த்த தேவதை. பெயர் ரோஜா. இந்த குடும்பத்தின் ஒரே வாரிசு, அதுவும் பெண் பிள்ளை என்பதால் செல்லம் அதிகம். சேகர் பார்வதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதில் மரகதத்திற்கு சிறிது வருத்தம். ஆனால் அவள் ரோஜாவை பெற்றெடுத்ததும் கோபம் மறைந்து அவளை ஏற்றுக்கொண்டார். பார்வதியும் சிறந்த குணவதிதான். எனினும் திருமணமான புதிதில் மரகதம் அவளை
கொஞ்சம் காட்டமாக பேசிவிட அது ஆறா தழும்பாக பதிந்து போனது. ஆனாலும் மரகதத்தின் மேல் மிகுந்த மரியாதை கொண்டவள். அவரின் விரைந்து முடிவை எடுக்கும் குணம் பார்வதிக்கு மிகவும் பிடிக்கும். சேகர் சிறந்த மகன், நல்ல கணவன், செல்ல தந்தை, மொத்தத்தில் அனைவருக்கும் நல்லவன். பார்வதிக்கும் ரோஜா செல்லம்தான். ஆனால் பெண் பிள்ளை அல்லவா, அதனால் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து கொள்வார். மேலும் மரகதத்தின் பாதி குணம் ரோஜாவிடம் உண்டு. அவரது நிமிர்ந்த நடை, பிரச்சனையை எளிதில் சமாளிக்கும் திறன், மேலும் எடுத்த முடிவில் பின் வாங்காத தன்மை, தவறாக இருந்தாலும் அதை ஒரு நிமிர்வோடு சொல்வது போன்றவை. இதில் ஒரு சில விஷயங்கள் பார்வதிக்கு பிடிக்காது. அவர் அச்சம், நாணம், மடம் பயிர்ப்பு என சொல்லிக் கொண்டிருப்பார். அதனால் இருவரும் இரு துருவங்களாக நிற்பர். இடையில் மாட்டிக்கொண்டு முழிப்பது சேகரின் நடைமுறை பணிகளில் ஒன்று. பேத்தியை தன் அருகில் அமர வைத்த மரகதம், ஏன் ரோசா, இந்த மாதிரி நீ தினமும் செய்தா இந்த வீடே கோவிலா இருக்கும், செய்யலாமல்ல என தன் மருமகள் செய்யாததை பேத்தியாவது செய்வாள் என அவர் ஆசையுடன் கேட்டார். நான் காலேஜ் படிக்கிறேன் பாட்டி, நீங்க கமண்டலத்தை கொடுத்து என்ன சாமியாராகவே மாத்தி விடுவீங்கன்னு நினைக்கிறேன் என அவள் தனது விழிகளை உருட்டி கொண்டு பயந்தவள் போல் சொல்ல, என்ன பேச்சு ராசாத்தி இது, சாமியாரு அப்படின்னு நீ 16 புள்ள பெத்து சீரும் சிறப்போடு என சொல்லிக்கொண்டே பேத்தியை பார்த்தவர் அவளது முகம் மாறியதை கண்டதும் தனது பேச்சின் தவறு தெரிய என்ன செய்வது என தெரியாமல் அவர் முழித்து கொண்டிருக்க, அந்த நேரத்தில், யார் நீ சாமியாரா போக போற, எங்களை எல்லாம் மொட்டையடிச்சிடுவன், நீ போடி, போய் டீ போட்டு வச்சிருக்க, எடுத்து குடி என மகளிடம் சொல்லிக் கொண்ட பார்வதி தனது மாமியாரை பார்க்க அவரது கண்களில் கண்ணீர் நிற்க, கண்களாலேயே அதற்கு தடை சொன்னவர் அவரிடம் டீ கப்பை கொடுப்பது போல் அவரது கைகளை பிடித்து இமைகளை மூடி திறந்தார். அம்மாவின் அதட்டல் அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்த, பாரு, உனக்கு வர வர பயமே இல்லாம போயிடுச்சு, இன்னைக்கு அந்த நாள் அப்படிங்கிறதால நீ தப்பிச்சிட்ட என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள் ரோஜா. அவள் உள்ளே சென்றதும் பார்வதியை பார்த்த மரகதம், இல்ல பார்வதி, பேசும்போது வந்துடுச்சு அதான் என அவர் சொல்ல, பரவாயில்ல அத்தை, அவ பெருசா எடுத்துக்கல, விட்டுருங்க என அவருக்கு ஆறுதல் சொல்ல, மரகதமோ அந்த நினைவுகள் மனதில் எழும்பாமல் இருக்க போராடி கொண்டிருந்தார். அப்போது டீ எடுத்து கொண்டு வந்தவள் தன் அம்மாவை ஒரு இடி இடித்துவிட்டு தனது பாட்டியிடம் வந்து அமர்ந்தாள். ஏண்டி, கொழுப்பா உனக்கு, உன்னை சொல்லி தப்பில்ல, எல்லாம் வீட்ல இருக்கிறவங்க உனக்கு கொடுக்கிற செல்லம் என தனது மாமியாரை இந்த பேச்சில் அவர் இழுத்துவிட, முகம் வாடி இருந்த அவர் மருமகள் தன்னை பற்றி சொன்னதும் சிலிர்த்து கொண்டு நிமிர்ந்தவர், யாரும் சாடமாடையா பேச வேண்டாம் என சொல்லிக்கொண்டே, நடக்க கூட வழிவிடாம பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு நின்னா குழந்தை என்ன பண்ணுவா என பார்வதி குண்டாக இருப்பதை அவர் கிண்டலாக சொல்ல, சூப்பர் பாட்டி, பின்றப்போ என அவள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ண, தேங்க்ஸ் ரோசா, உனக்கு நான் இருக்கண்டி என அவளை மரகதம் தோளில் சாய்த்து கொள்ள பார்த்து கொண்டிருந்த பெற்றவளின் மனம் குளிர்ந்தது. தோளோடு சாய்ந்து இருந்தவளிடம், சமையல் அறைக்குள் ஏதும் நடக்கலையில்ல என அவர் சூசகமாக கேட்க, உடனே அவள் சிரித்து கொண்டே ஆமாம் இல்லை என இருபுறமும் தலையாட்ட, இன்று வலையில் மாட்டும் மீன் எதுவோ என மரகதம் ஆவலாக கேட்டார். அதற்குள் வாக்கிங் போய்விட்டு உள்ளே வந்த சேகர், பார்வதி, டீ கொண்டு வா என சொல்லிவிட்டு செய்தித்தாளோடு சோஃபாவில் அமர்ந்தார். அப்பப்பா, உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அதிகாரம்தான் என மனதில் நினைத்தவர், அவங்க அம்மா இருந்தா இந்த மனுஷனை கையில பிடிக்க முடியாது என மனதில் புலம்பியவாறே டீ கொண்டு வந்தார். என்னடா தம்பி, ரொம்ப சோர்ந்து போயிருக்க மரகதம் வாஞ்சையுடன் கேட்க, அதுதானே பெத்த மனம், பிள்ளைக்கே பிள்ளை வந்தாலும் மரகதத்திற்கு சேகர் குழந்தைதான். ரொம்ப தூரம் நடந்த களைப்பா இருக்குமா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சா சரி ஆயிடும் என சொல்லிக்கொண்டே டீ வாங்கியவர் அதை வாயில் வைக்க, ஐயா என டீயை துப்பியவர், என்னடி இது, டீக்கு சக்கரை போட சொன்னா உப்பு போட்டு வச்சிருக்க, ஒரு டீ ஒழுங்கா போட தெரியுதா உனக்கு, உன்னை எல்லாம் என திட்டிக்கொண்டே எழுந்து உள்ளே சென்றார். என்னாச்சுங்க, நான் சக்கரை தான் போட்டேன்,
இப்பதான் அத்தை நம்ம ரோஜா என சொன்னவர் சட் என்ற பேச்சை நிறுத்தி அவள் முகம் பார்க்க, அவளோ எங்கோ ஏதோ நடப்பது போல் ருசித்து டீ குடித்து கொண்டிருக்க, பெற்றவளுக்கு தெரியாதா பிள்ளையின் கள்ளத்தனம்? இவளோட கொட்டத்தை அடக்கிறது யாருன்னு தெரியல. வாய்க்குள் முனகியபடி அவளை முறைத்தவாறே மீண்டும் இன்னொரு டீ போடுவதற்கு சமையல் அறைக்கு சென்றார் பார்வதி. மரகதம் திரும்பி பேத்தியை பார்க்க, என்னடா கடைசியில என் மகனா அந்த மீன் என அவர் பார்வை இருக்க, அவளோ எதுவும் நடக்காதது போல எழுந்து தனது அறைக்கு சென்றாள். பார்த்து கொண்டிருந்தவர் மனதிற்குள் இந்த பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பூதம் எப்போது வெளியே கிளம்புமோ என்ற பயம் தோன்ற அப்படியே அமர்ந்திருந்தார். சேகர் கிளம்பி வெளியே வந்தவர், ரோஜா ரெடியா என கேட்க, தோ கிளம்பிட்டம்பா என சொல்லிக்கொண்டே சாமி அறைக்கு ஓடினாள். அங்கிருந்த சில பேப்பர்களை எடுத்துக்கொண்டு சேகர் சாப்பிடும் இடத்திற்கு வந்தாள். ரோஜா நீயும் வந்து சாப்பிடு என பார்வதி அழைக்க, எனக்கு வேண்டாமா பசிக்கல என்றாள். அது எப்படி பசிக்காம போகும், சாப்பிடு ரோஜா என சேகர் ஒரு அதட்டல் போட பேசாமல் அமர்ந்து விட்டாள். இன்னைக்கு என்ன பூஜை வேண்டுதல்னு வீட்டை அமர்க்களப்படுத்திட்டு இருக்க என சாப்பிட்டு கொண்டே கேட்டார் சேகர். அது வந்துப்பா, இன்னைக்கு தான் செம் ஆரம்பிக்குது, கடைசி வருஷம் வேற, பாஸ் ஆகணுமில்ல, அதான் என்றாள் மெதுவாக. என்னது இன்னைக்கு பரீட்சையா என அதிர்ந்தவர், அப்புறம் நேத்து ஆரம்பம் சினிமாவுக்கு போயிட்டு வந்த என கேள்வியுடன் அவளை பார்க்க, அதான்ப்பா பரீட்சை ஆரம்பிக்குதுல்ல, அதான் சென்டிமெண்டா ஆரம்பம் படத்துக்கு போனேன், சும்மா தலை அதுல கலக்கியிருக்கார்ப்பா என அவள் படத்தை பற்றி பேச ஆரம்பிக்க சேகர் அவளை பார்க்க அமைதியானாள் ரோஜா. உடனே, அதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், செல்லம் கொடுக்காதீங்கன்னு, பாருங்க பரீட்சை அன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வந்திருக்கா என பார்வதி புலம்ப, ஏன் ரோஜா இப்படி பண்ற, 4 வருஷம் படிச்சுட்ட, இது கடைசி செம், இதுல எந்த அரியரும் இல்லாம முடிச்சாத்தாமா அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்றார் சேகர் அம்மாவை முறைத்து கொண்டே. இல்லப்பா கண்டிப்பா இந்த முறையும் பாஸ் ஆயிடுவேன், மதிப்பெண் அதிகம் வராது அவ்வளவுதான், எவ்வளோ நேரம் உட்கார்ந்து எழுதுறது, போர் அடிக்குது என சொல்லிக்கொண்டே எழுந்தவள் கையை கழுவி கொண்டு கிளம்பினாள். ரோஜா எல்லாம் எடுத்துக்கமா, எதையும் மறந்துட்டு போயிடாத என சொல்லிக்கொண்டே அவள் முறைத்தாலும் மனசு கேட்காமல் பார்வதி அவள் பின்னே வந்தவர் அவளிடம், ஏதாவது படிச்சிருக்கியா கண்ணு என மெதுவாக கேட்டார். அச்சோ அம்மா, படிச்சு பரீட்சை எழுதுறது அந்த காலம், படிக்காமலேயே பாஸ் ஆகிறது இந்த காலம், நீ அந்த காலம் நான் இந்த காலம், என்ன அம்மா நீ? பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் பாத்தியா? அதுல அந்த ஹீரோயின் அம்மா எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லி வழி அனுப்புவாங்க, நீயும் தான் இருக்கியே என சலித்தபடியே மீண்டும் வந்து சாமி கும்பிட்டு கல்லூரிக்கு கிளம்பினாள். இது ரோஜாவின் நெடுநாள் பழக்கம். சிறு வயதில் ரோஜா பள்ளி செல்ல அடம் பிடிக்க அவளது தாத்தாதான் தகுமானம் சொல்லி அழைத்து செல்வார். ஒரு முறை 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அவளுக்கு காய்ச்சல் வர தேர்விற்கு படிக்கவில்லை. இதனால் பள்ளி செல்ல அடம் பிடிக்க அவளது தாத்தா அவளை சாமி அறைக்கு அழைத்து வந்து, இந்த சாமியை வேண்டிக்கிட்டு நீ பரீட்சை எழுதினா பாஸ் ஆயிடலாம் என சொல்ல, அவளும் அப்படியே செய்ய 8வது வரை எல்லோரும் பாஸ் என்பது அவளுக்கு தெரியாத காரணத்தினால் அவள் பாஸ் ஆனதும் சாமிதான் காரணம் என முடிவு செய்தவள் அதிலிருந்து எப்போது தேர்வு வந்தாலும் வீடே பக்தி மயமாக காட்சியளிக்கும். இன்றும் அதேதான் நடந்தது. இப்படி தெய்வங்களின் துணையுடன் நமது நாயகி பிஎல் இறுதியாண்டு தேர்வு எழுத சென்றாள். காரில் ஏறியவள் சட்டென்று திரும்பி, எங்க பாட்டியை காணோம் என கேட்க, தான் கேட்டதற்கு எடக்கு முடக்காக பதில் பேசிவிட்டு அவள் பாட்டியை கேட்டதும் பார்வதி ஏதும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். அதற்குள், தோ வந்துடுற ரோசா என்றபடி மரகதம் வர, சரி பாட்டி நான் கிளம்புறேன் என காரில் அமர்ந்தவள். அதற்குள் மரகதம், ஏன் ரோசா இன்னைக்கு என்ன பரீட்சைனாவது தெரியுமா என கேட்க, யாருக்கு தெரியும், கேள்வித்தாள் வாங்கி பார்க்கும்போதுதான் தெரியும், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம் என சொல்லி கொண்டிருக்கும் போதே கார் கிளம்பி விட்டது. இப்படி பண்ணிட்டு இருக்காளே, இவளை எப்படித்தான் சமாளிக்கிறது என பார்வதி வாய்விட்டு புலம்ப, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் பார்வதி, நீ கவலைப்படாத,
எவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துட்டோம், இத சமாளிக்க மாட்டோமா என வீட்டுக்கு பெரியவராய் ஆறுதல் சொல்ல அவரை பாசத்துடன் பார்த்தார் பார்வதி. தனது கிராமமான குளத்தூரில் இருந்து தன் தந்தையுடன் தான் எப்போதும் கல்லூரிக்கு செல்வாள் ரோஜா. இன்றும் அதே போல் காரில் சேகரும் ரோஜாவும் சென்று கொண்டிருந்தனர். இந்த வருஷத்தோட படிக்க முடியுது என சேகர் ஆரம்பிக்க, ஆமாப்பா என்றாள் ரோஜா. அப்புறம் என்ன செய்யறதா உத்தேசம் ரோஜா என மெதுவாக பேச்சுவார்த்தையை தொடங்கினார் சேகர். ஆனால் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. முகம் இறுகி போய் அவள் அமர்ந்திருக்க இதை அவர் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் இனியும் இதை தொடரவிடக்கூடாது என்று நினைத்துதான் பேச ஆரம்பித்தார். சிறிது நேரம் இருவரும் அமைதி காத்தனர். ரோஜா, நான் எதுக்கு சொல்றேன்னா என அவர் மீண்டும் ஆரம்பிக்க, அப்பா ப்ளீஸ் என அவரை பார்த்தவள் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு நிற்க, மகள் முகம் சுழித்தாலே பரிதவிக்கும் தந்தை அவளது கண்ணீரை பார்த்ததும் அந்த பேச்சை அத்தோடு முடித்து கொண்டார். அதற்கு பிறகு இருவரும் பேசவில்லை. சேலம் சட்டக்கல்லூரிக்குள் கார் நுழைந்ததும் அவளது தோழிகள் வந்துவிட அதுவரை இருந்த மௌனம் கலைந்து முகத்தில் சந்தோஷம் பொங்க தந்தையிடம் விடை பெற்று கொண்டு அவர்களுடன் சென்றாள் ரோஜா. ஹே, எல்லாரும் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா என அவள் கேட்டுக்கொண்டிருக்க அங்கு ஒரு மாணவன் திருவென முழித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். தோழிகளிடம் பேசிக்கொண்டே அவனை பார்த்தவள், இவன் ஏண்டி இப்படி முழிக்கிறா என கேட்டாள். உடனே அருகில் இருந்த தரணி, இன்னைக்கு நமக்கு பிசினஸ் லா எக்ஸாம், அதான் நமக்கு வராதே. இவன் நம்ம கல்லூரியில 2வது வருஷம் படிக்கிறான். தேர்வுல உனக்கு பக்கத்துல தான் இவன் உட்கார்றான். அதனால அவனோட சப்ஜெக்ட் படிக்காம நம்மோட சப்ஜெக்ட் பிசினஸ் லா படிச்சுட்டு வர சொன்னோம். அதான் பயபுள்ள இப்படி மிரண்டிட்டு நிக்குது என்றாள். ஓ என்றபடி அவன் அருகில் சென்றவள், தம்பி இங்க வா என அழைக்க அவனும் பயந்து கொண்டே வந்தான். இங்க பாரு, எதுக்கும் பயப்படக்கூடாது என அவனுக்கு ஆறுதல் சொல்வது போல் ஆரம்பித்தவள், நீ இப்பதான் 2வது வருஷம் படிக்கிற, உனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அடுத்த முறை எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆனா நாங்க அப்படியா, இது கடைசி வருஷம். அதனாலதான் இப்படி செய்ய வேண்டியதா இருக்கு. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவும் தப்பில்ல, புரிஞ்சுதா என வேலு நாயக்கர் டயலாக்கில் அவள் முடிக்க, ஏற்கனவே குழம்பி போயிருந்தவன் மேலும் பயந்து மிரண்டு போனான். சரி சரி, பையன் தெளிவாகிறதுக்கு முன்னாடி பலிபீடத்துக்கு, அச்சோ சாரி, பரீட்சை அறைக்கு கூட்டிட்டு போங்க என சொன்னவள் பின்னர் திரும்பி தரணியிடம், என்னடி இவன் இப்பவே இந்த மொழி முழிக்கிறான், தேருவானா என சந்தேகத்துடன் கேட்டாள். ரோஜா, ஆள்தான் இப்படி, நல்லா படிக்கிற பையன். இவன் ரேங்க் ஹோல்டர். நம்ம சீனியர் பசங்களை வச்சு மிரட்டி இருக்கோம், செக் பண்ணிட்டோம். கேட்டதுக்கெல்லாம் சரியா பதில் சொல்றான். நீ கவலைப்படாத, இந்த தேர்வுல நாம கண்டிப்பா ஜெயிப்போம் என சந்தோஷமாக சொன்னாள். பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்மளை இந்த பாடுபடுத்துது, மத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள் ரோஜா. இப்படி மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல பேரை கலவரப்படுத்தி பிஎல் இறுதியாண்டு தேர்வை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள் ரோஜா. கவலைகளை மறந்து கனவுக்கு வடிவம் கொடுத்து அதில் தன்னை நிலைநிறுத்தும் பருவமே கல்லூரி வாழ்க்கை. பலருக்கு அது வாழ்க்கை சொல்லித் தரும் இடம், சிலருக்கோ வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் இடம். வீட்டிற்குள் நுழையும் முன்பே வெளியில் நிற்கும் காரை வைத்து யார் வந்திருப்பார் என யூகித்தவள் முகத்தில் சிந்தனையும் சந்தோஷமும் கலந்த கலவையாக உள்ளே நுழைந்தவள். அங்கு அவளது மாமாவை பார்த்ததும் ஓடி சென்று அவன் அருகில் அமர்ந்தவள். ஹே ராம்ஸ் மாம்ஸ், எப்ப வந்தீங்க என மகிழ்ச்சியுடன் கேட்டவள். சட்டென்று முகம் திருப்பிக் கொண்டு, போங்க மாம்ஸ், நான் உங்க கூட பேச மாட்டேன். நீங்க போன முறை வந்தப்ப என் ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டீங்க என சிறு பிள்ளை போல முகத்தை தூக்கி வைத்து கொள்ள, என்னது என் ரோஸ் இப்படி கோபப்படுறாங்க, எனக்கு பயமா இருக்கே என பயந்தவன் போல் சொன்னவன் பின்னர் அவள் அருகில் அமர்ந்து அவளது தலையை தடவிக்கொண்டே, மாம்ஸுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுடா, அதான் உடனே போக வேண்டியதா போச்சு என சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான். பின்னர், சரி, இன்னைக்கு அவசியம் கூட்டிட்டு போறேன் என்றான். உன்னாலதான் ராம் அவ கெட்டு போறா, சொல்ற பேச்ச கேட்கறதே இல்ல, எதிர்த்து பேசுறா.
என பார்வதி புகார் கடிதம் வாசிக்க, என் பேத்தி வக்கீல் படிச்சிருக்கா, அதனால் அப்படித்தான் பேசுவா, அவன்தான் படிக்க சொன்னான் அதான் என மரகதம் பேத்திக்கு உதவிக்கரம் நீட்டினார். அவன் படிக்கத்தான் சொன்னா, இப்படி பேசவுமா சொன்னா என தன் அண்ணன் மகனுக்கு சார்பாக பார்வதி பேச, இருவரும் வாதாடி கொண்டிருக்க, இதில் சம்பந்தப்பட்டவளோ அதை கண்டு கொள்ளாமல் அவன் என்ன தீனி வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் என அருகில் இருந்த பையில் துழாவிக் கொண்டிருந்தாள். சரி விடுங்கத்த. ஆமாம் பாட்டி, வக்கீல்னா கண்டிப்பா பேசணும், அது உங்களை மாதிரி தெளிவா சரியா யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு பேசி கத்துக்கிறது நல்லதுதான் என அவன் மரகதத்தை தூக்கி வைத்து பேச, அவரின் முகத்திலோ பெருமை தாங்கவில்லை. இதுதான் ராம். எந்த இடத்தில் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என தெரிந்து பேசுபவன். அதனால் தான் சேகருக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். மாலையில் ரோஜா கிளம்பி இருக்க சரியான நேரத்திற்கு வந்தான் ராம். இருவரும் கிளம்பி செல்ல சிறிது தூரம் சென்றதும், சொல்லுங்க மாம்ஸ், என்ன பேசணும் என மிகவும் அமைதியாக அழுத்தமாக கேட்டாள். சட்டென்ற வண்டியை நிறுத்தியவன் அவளை கூர்ந்து பார்க்க, சொல்லுங்க மாமா, அப்பா தானே உங்களை இங்க வர சொன்னார் என்றாள். அவன் சிரித்து கொண்டே, ஆனாலும் நீ இவ்வளவு புத்திசாலியா இருக்கக்கூடாது ரோஜா என்றவன், அப்பா சொல்லலைனாலும் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா என கேட்டான். அதற்கு சொல்லல, ஆனா இப்ப எலெக்ஷன் நேரத்துல நீங்க சென்னையில இருந்து இங்க வந்து என் கூட இவ்வளவு நேரம் இருக்கீங்கன்னா அதான் சந்தேகமா இருக்கு என்றாள். சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் பின்னர், நேரடியாவே விஷயத்துக்கு வர்ற, படிப்பு முடிஞ்சிடுச்சு, அடுத்து என்ன செய்யறதா இருக்க என்றான். அவள் ஏதும் பதில் பேசாமல் காரின் கண்ணாடியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், நீ உன் முடிவை சொல்லு, இல்ல நாங்க எடுக்கிற முடிவை நீ ஒத்துக்கோ, இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி ரோஜா என அக்கறையாக கேட்டான். எல்லாம் தெரிஞ்ச நீங்களுமா என அவள் ஆரம்பிக்க, ரோஜா என கோபமாக கத்தியவன், அதை பத்தி பேசாதேன்னு உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்க என்றான். அவனது கோபத்தில் தடுமாறியவள், எனக்கே அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல என கூறினாள். அப்ப நாங்க எடுக்கிற முடிவுக்கு நீ ஒத்துக்கோ என்றான் அவன். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என கேட்டாள் ரோஜா. வீட்ல உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க, அதுக்குதான் என்ன வர சொல்லியிருக்காங்க என்றான் ராம். என்னது, கல்யாணமா மாமா என அதிர்ந்தவள். இதுக்கு நீங்க என்ன கொன்னு இருக்கலாம் என வேகமாக சொன்னவள். ஏன் ராம், நான் இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பாரமாவா இருக்குது? அப்படின்னா சொல்லுங்க, நான் எங்காவது ஆசிரமத்துக்கு போயிடுறேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்பதான் படிப்பை முடிச்சிருக்க என பேசிக்கொண்டே போக, சும்மா உளராத ரோஜா, பெண்ணை பெத்தவங்க பண்றதைத்தான் உன் அப்பாவும் அம்மாவும் பண்றாங்க, அதுவும் உன் அனுமதி கேட்டு என கேள்வியோடு அவன் பார்க்க, ஏன் ராம், மற்ற பெண்கள் மாதிரியா நான் என சொன்னவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்ட, எனக்கு எல்லாமே வெறுத்துடுச்சு என அவள் வேதனையுடன் சொல்ல, கேட்டவன் மனதிலோ ரத்தம் கசிந்தது. மலரை போன்ற மென்மையான பெண்ணை இப்படி முள்ளாக மாற்றியது யார் குற்றம்? அறியாமையா, இல்லை விதியா, இல்லை படித்திருந்தும் கோழையாக இருக்கும் இப்பாவையின் குற்றமா என அவன் மனம் வருந்தியவன் அதற்கான தீர்வை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். இதுதான் ராம். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் இடத்தில் தன்னை பொருத்தி தீர்வு சொல்வான். ராமின் முழு பெயர் ராம் சரண். ராம் சரண் IPS. காவல்துறை அதிகாரியின் மிடுக்குடன் சராசரி உயரத்திற்கும் சற்று அதிகமான உயரம் கொண்டவன். பார்வதியின் அண்ணன் மகன். தந்தை இல்லை, தாய் மட்டுமே. சென்னை இருப்பிடம். ரோஜாவிற்கு மாமா பையன் என்றாலும் சிறு வயதில் இருந்தே அவளுடனே வளர்ந்ததால், இருவருமே வீட்டிற்கு ஒரே பிள்ளை என்பதால் அவளிடம் அதிக பாசம் கொண்டவன். ரோஜாவும் ராமிடம்தான் அதிக உரிமை எடுத்து பழகுவாள். மரகதத்திற்கு பார்வதி குடும்பத்தாரை கண்டால் பிடிக்காது. கொஞ்சம் வேகமாக பேசுவார். அதுவும் ரோஜா வக்கீலுக்கு படிக்க வேண்டும் என்று ராம் சொன்னதும் முதலில் மறுத்தவர் மரகதம்தான். அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் நடந்த சூழ்நிலைகளை விளக்கி ராம்தான் அதற்கு ஒத்துக்கொள்ள வைத்தான். மேலும் ராம் எது சொன்னாலும் ரோஜா கேட்பாள்.
அதே சமயத்தில் ரோஜாவிற்கு பிடிக்காததை ராம் சொல்ல மாட்டான். வீட்டில் மட்டுமே மாம்ஸ் என்பாள். பெயர் சொல்லி அழைப்பது மரகதத்திற்கு பிடிக்காது. வயது, முறை இரண்டிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பார். வெளியில் வந்துவிட்டால் ராம் அவளுக்கு செல்லம். பெயர் சொல்லித்தான் அழைப்பாள். சிறிது நேரம் யோசனையில் இருந்தவன், முடிவா நீ என்ன சொல்ற ரோஜா என்றான். எனக்கு தெரியல ராம். நான் ஆசைப்பட்டது, முடிவு பண்ணினது எல்லாம் 4 வருடத்துக்கு முன்பே முடிந்து விட்டது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் இங்கிருந்து வெளியே வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு என சொல்லும் போதே உடல் நடுங்க, முகம் விளிர, காரின் சீட்டிலே ஒண்ட. உடனே அருகில் சென்று தன் தோளோடு அவளை அணைத்தவன், சரிடா சரிடா, நான் பாத்துக்கிறேன். இனி உன்னை யாரும் ஏதும் கேட்க மாட்டோம் என சொல்லியபடியே வண்டியை கிளப்பினான். சீற்றில் சாய்ந்து அமர்ந்து அவள் கண்களை மூடியிருக்க அதை பார்த்தவன், ஆனாலும் கடவுள் இவ்வளோ பெரிய தண்டனையை இப்பெண்ணிற்கு கொடுத்திருக்க வேண்டாம் என்று நினைத்தான். கார் நின்றது கூட தெரியாமல் அவள் தன்னை மறந்திருக்க அவளை தட்டி எழுப்பியவன், ஒரு சின்ன வேலை ரோஜா, என் நண்பன் இங்க எனக்காக வெயிட் பண்றான். 10 நிமிஷம்தான், முடிச்சிட்டு வந்துடலாம் என்றவன் வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். சரி என்று கீழே இறங்கியவள் நிமிர்ந்து பார்க்க ஹோட்டல் பார்க் அவென்யூ என பெயர் இருக்க, பார்த்ததும் கால்கள் நகர மறுக்க, கைகள் சில்லிட ராமின் கைகளை அழுத்தி பிடித்தவள், வேண்டாம் ராம், நான் வரல, எனக்கு பயமா இருக்கு, போயிடலாம் என நடுங்கும் குரலில் சொல்ல, என்ன ரோஜா இது, இன்னும் நீ மாறலையா என கேட்டவன், அதெல்லாம் முடியாது, வா என அவளை இழுக்க, வேண்டாம் ராம், நான் வரல, வா வீட்டுக்கு போயிடலாம் என சொல்லிக்கொண்டே இருந்தவள் அங்கிருந்து ஒரு அடி கூட நகரவில்லை. அவன் சொல்வது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவள் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். கை கால்கள் நடுங்கின. சிறிது நேரம் அவளிடம் போராடியவன் எல்லோரும் அவர்களை பார்ப்பதைக் கண்டு, சரி நாம் போக வேண்டாம், காரில் ஏறு என சொல்லிவிட்டு வேகமாக காரை எடுத்தான். காரில் ஏறி அமர்ந்தவள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, அதிலிருந்த கோபம் அவளுக்கு புரிய, சாரி ராம் என மெதுவாக சொல்ல, திரும்பி அவளை முறைத்தவன் ஏதோ சொல்ல வரும் முன் அலைபேசி அழைக்க எடுத்து காதில் வைத்தவன், சாரிடா, அதுக்குள்ள கொஞ்சம் வேலை, அதான் திரும்பிட்ட என சொல்லிக் கொண்டிருக்க, அதற்கு எதிர்பக்கம் ஏதோ சொல்ல, மச்சா புரிஞ்சுக்கோடா, நான் தான் சொல்றேன்ல, ஹோட்டல் வரைக்கும் வந்த, அதுக்குள்ள சின்ன பிரச்சனை என சொன்னவன் அதற்கு எதிர்ப்புறம் இருந்து மீண்டும் ஏதோ பதில். அதை கேட்டதும் ராமின் முகம் சுருங்க, சாரிடா என அவன் வருந்தும் குரலில் மீண்டும் சொன்னான். இதை அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த ரோஜா தன்னால் தானே இப்படி என வருந்தியவள் சட்டென்று அவனிடமிருந்து அலைபேசியை வாங்கியவள், சார், எங்க ராம் மாமா வரேன்னு தான் சொன்னார், நான் தான் அவரை வேண்டாம்னு தடுத்துட்டேன், தயவு செய்து எனக்காக அவரை திட்டாதீங்க என்றவள் எதிர்ப்புறத்தில் இருந்து எந்த சத்தமும் இல்லாமல் இருக்க, ஹலோ ஹலோ என இவள் அழைக்க, வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் போது தன்னிடமிருந்து அவள் அலைபேசியை பறித்ததும் சட்டென்று தடுமாறியவன் அவள் என்ன செய்வாள் என யூகிக்கும் முன்பே ரோஜா பேசி முடித்திருந்தாள். என்ன மாமா, ஏதும் பேச மாட்டேங்கிறாங்க என கேட்டுக்கொண்டே அவனை பார்க்க அவன் அவளை முறைத்து கொண்டிருந்தான். என்ன பழக்கம் ரோஜா இது, படிச்ச பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற, யாரு என்னன்னு தெரியாம இப்படித்தான் வாங்கி பேசுவியா, அதுவும் நீ ஒரு வக்கீல் என ராம் திட்ட, உடனே இல்ல, என்னாலதான் நீங்க அவரை பார்க்க போக முடியல, அதான் நான் தானே தப்பண்ண, அதான் நானே மன்னிப்பு கேட்டேன் அவர்கிட்ட என்றவள் மறுபடியும் சாரி ராம் என்றாள். சரி, அந்த போனை கொடு என வாங்கியவன் அது அணைக்கப்படாமல் இருக்க அவன் காதில் வைக்க எதிர்ப்புறத்தில் இருந்து ஏதோ சொல்ல, உடனே சந்தோஷத்துடன் தேங்க்ஸ் மச்சான் என்றான். அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தவள், யார் மாம்ஸ் அவரு என கேட்க, என்னோட நண்பன் ரோஜா, அவனும் வக்கீல்தான், பார்த்து 6 மாசம் ஆச்சு, ஒரு கேஸ் விஷயமா சேலம் வந்திருக்கான், நேத்து FBல சொன்னான், இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல பார்க்கலாம்னு சொன்னான், பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சா, நான் வரலைன்னு உடனே ரொம்ப கோபப்பட்டான், இப்ப கிளம்பிடுவானாம், ஆனா சென்னையில தான் இருக்கானாம், நான் நாளைக்கு ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன் என்றான். அப்பா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு என்றவள்
ராம், எனக்கு அது வேணும் என கேட்க, அவள் கை நீட்டிய இடத்தில் பஞ்சு மிட்டாய் இருக்க, அவன் சிரித்து கொண்டே, இன்னும் குழந்தையாவே இரு நீ என சொல்லிவிட்டு தன் அத்தை மகள் ஆசைப்பட்டதை வாங்க சென்றான். அப்போது காரில் இருந்த அவனின் அலைபேசி மீண்டும் ஒலிக்க, முதலில் அவள் எடுக்கவில்லை. மறுபடியும் அது ஒலிக்க, அவள் முகத்தில் குறும்பு கூத்தாட அலைபேசியை எடுத்தவள், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு அருகில் உள்ளதால் இனிமேல் அவரை தொடர்பு கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என சொல்லிவிட்டு அலைபேசியை அணைத்தவள். அதற்குள் ராம் பஞ்சு மிட்டாய் வாங்கி வர, அதை சாப்பிடும் மும்முரத்தில் போன் வந்த விஷயத்தை சொல்ல மறந்து போனாள். பின்னர் இருவரும் வரும் வழியில் உள்ள அனைத்து நொறுக்கு தீனிகளையும் வாங்கி சாப்பிட்டபடி வீட்டிற்கு வந்தனர். வீட்டில் மூவரும் அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க உள்ளே நுழைந்தவள், ஹே சஃபயர்! மரகதத்தை தான் அவள் சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி அழைப்பாள். நான் இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டேன், அப்புறம் கம்மங்கூழ் குடிச்சேன், அப்புறம் என அவள் சாப்பிட்டதை கணக்கு போட, வெகு நாளைக்கு பிறகு அவள் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்த சேகர் நன்றியுடன் ராமை பார்க்க, அவன் எல்லாம் நல்லதுக்கே என இமைகளை மூடி திறக்க, பெற்றவரின் மனம் குளிர்ந்து போனது. சிறிது நேரம் அவள் வளவளவென பேசிக் கொண்டிருக்க, ரோஜா, நேரமாச்சு, போய் படு என்றான் ராம். என்ன மாம்ஸ், நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் தான் வரீங்க, கொஞ்ச நேரம் பேசலாம்னு பார்த்தா என அவள் மறுபடியும் ஆரம்பிக்க, அதெல்லாம் காலையில பேசிக்கலாம், இப்ப களைப்பா இருக்கும், நானும் தூங்க போறேன், நீயும் கிளம்பு, மாமா அத்தை பாட்டி எல்லாரும் போய் படுங்க என சொல்லிவிட்டு அவன் உள்ளே சென்றான். என்ன முடிவோடு வருகிறார்களோ என ஆவலோடு காத்திருந்த மூவரும் ராம் எழுந்து சென்றதும் என்ன நடந்திருக்கும் என தெரியாமல் முழித்திருக்க, ரோஜாவும் உறங்க சென்றாள். பின்னர் சேகர் ராமின் அறைக்கு செல்ல, அங்கு அவன் யோசனையாக அமர்ந்திருக்க, அருகில் சென்று அமர்ந்தவர், என்ன ராம், என்ன சொன்னார் ரோஜா என்றார். அவர் பின்னால் பார்வதி மரகதம் இருவரும் வர, அவர்களின் முகத்தை பார்த்தவன் அதில் தெரிந்த வேதனை அவனை வருத்த, ஒன்னும் பிரச்சனை இல்லை மாமா, அவ தெளிவாத்தான் இருக்கா, நாம கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளோதான் என்றான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு ராம், மனசு விட்டு யார் கூடவும் பேசுறதில்ல, பயமா இருக்கு, மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சிடுவாளோன்னு என பார்வதி கவலையாக சொல்ல, என்ன அத்தை இது, அவ அதையெல்லாம் மறந்துட்டா என சொன்னவன் ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வர, அதற்கு பிறகு ஏதும் சொல்லாமல் அவன் அமைதியாக இருக்க, ராம், உண்மையை சொல்லு, என்ன நடந்தது, அவ திருமணத்துக்கு சம்மதிச்சாளா என மரகதம் அழுத்தமாக கேட்க, அவரை நிமிர்ந்து பார்த்தவன் அவரின் கண்களை கண்டதும், இல்ல பாட்டி என்றவன் நடந்ததை சொன்னான். அப்போ அவ பழசு இன்னும் மறக்கல, நம்ம கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, அப்படித்தானே ராம் என்றார் மரகதம். ஆமாம் என்று அவன் தலையாட்ட, அவர் ஏதும் பேசாமல் யோசித்தபடி அமர்ந்திருக்க, நானும் சொல்லி பார்த்தேன் பாட்டி, அவ எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறா, சரி கொஞ்ச நாள் அவ போக்குல விட்டு பாப்போம்னு கூட்டிட்டு வந்துட்டேன் என்றான். சேகர் உடனே, இப்ப என்னம்மா பண்றது, அவ இன்னும் பழைய நினப்பிலேயே இருந்தா அது எல்லாருக்கும் கஷ்டம்தான் என கவலையாக சொன்னார். அத்தை, எப்படியாவது பேசி அவளை திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சிடுங்க, என் பொண்ணை இப்படியே என்னால ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது என அழுது கொண்டே பார்வதி சொல்ல, மரகதமோ ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தவர் சட்டென்று ராமை பார்த்து, ராமு, நீ சொல்றதும் சரிதான், இங்க காலேஜ் படிக்கும்போது எங்கேயுமே வெளியில போகலை அவ, காலேஜ் வீடு ரெண்டு மட்டும்தான் அவ உலகம்னு இருந்தா, அது ஏன்னு இப்பதான் தெரியுது, நீ எப்போ ஊருக்கு கிளம்புற என கேட்டார். நாளைக்கு காலையில கிளம்புறேன் பாட்டி என்றான். அப்போ உங்கூட ரோசாவை அழைச்சிட்டு போ என சொல்லிவிட்டு எழுந்தவர் அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்து கொண்டே, உன்னை நம்பி என சொல்லும் போதே வார்த்தையில் அழுத்தம் கொடுத்தவர், அனுப்பி வைக்கிற, அதுக்கு மேல அவளுக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறையோ அதை செய் என சொல்லிவிட்டு தனது அறையை நோக்கி நடந்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.